ஐயா சிவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுகிறேன். ஐயா எனக்கு இப்போ என்னுடைய பேர் வந்து இன்னாசி முத்து. எனக்கு சொந்த ஊர் வந்து புளியங்குடி. நான் புளியங்குடியில் எனக்கு ஒரு காலில் ஒரு முள்ளு தைச்சி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. அதை கொண்டு நான் பக்கத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் காட்டினேன். அவங்க ஏதோ பேருக்கு மருந்தை போட்டு சரி பண்ணி நீங்கள் போங்க ஐயா உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த விதத்துலையும் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் நான் புளியங்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். அவங்க பார்த்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க சார் அப்படின்னாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அவங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு செப்டிக் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருங்க அப்படின்னாங்க. 4 நாள் இருந்தேன் ஐயா புளியங்குடி சிஹெச்சில். 4 நாளும் டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் புண்ணு மாதிரி ஓவர் ஆகுதுயா, நீங்கள் இம்மிடியட்லியாக செங்காசி அரசு ஆஸ்பத்திரிக்கு உங்களுக்கு சீட்டு தரம் போயிருங்க, நாங்கள் உங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம்னாங்க. எங்கிட்ட வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அந்த ஃபெசிலிட்டி உள்ள டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போயிட்டாங்க. அந்த பிளேஸுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஆள் போடலை. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி நல்லபடியாக அனுப்பி வச்சாங்க. அவங்க சிட்டை கொண்டு வந்து நேராக தென்காசி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுத்தேன். அவங்க உடனே அட்மிட் பண்ணி என்னை டெஸ்ட் பண்ணி, ஐயா உங்களுக்கு ஒருத்த விரல் எடுக்கணும், சுகர் ஓவராக இருக்குது அப்படின்ட்டாங்க. எப்போயா எடுக்க போறியா அப்படின்னு ரூம்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு இப்போமே எடுக்க போகிறோம்னாங்க. சரி அப்போ எடுக்க ஐயான்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்து மறுபடி 3 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு புளியங்குடியில் ஜிஹெச் இருக்கிறனால நீங்கள் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம், அதனால் அவங்கள ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி ஐயான்ட்டு நான் போயிட்டேன் புளியங்குடிக்கு. அங்கே போய் வீட்டில் இருந்த 3 நாளாக ஜிஹெச்சுக்கு போனேன். 3 நாளாக மருந்து வச்சு கட்டினாங்க. புண்ணு ஆறின வாடும் இல்லை, அந்த சிலை நின்ன வாடும் இல்லை. அப்புறம் என் பையன் சென்னையில் இருக்கா ஐயா, அவன் இப்போ கேள்விப்பட்ட உடனே ஃபேமிலியோட ஊருக்கு வந்துட்டான் புளியங்குடிக்கு. அவன் வந்த உடனே அப்பா இது உங்களுக்கு சரிப்படாது, நீங்கள் தென்காசியில் இதுக்கு சுலைமான்னு ஒரு டாக்டர் இருக்கார், அவரை போய் நீங்கள் பாப்பா, அவர் எனக்கு தெரிஞ்சு சார் தான், உங்களை அவர்கிட்ட கொண்டு வரமுன்ட்டு உடனே காரில் வச்சு என்ன தென்காசி சுலைமான் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினார். அவர் உடனே பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணி அவுத்து பார்த்துட்டு பெட்டில் அட்மிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உங்கள் அப்பாவை க்ளீன் பண்ணி விட்றேன் அப்படின்னு என் பையன்கிட்ட சொன்னாப்புல. உடனே பெட்டில் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணி அந்த டாக்டர் 3 நாள் லீவு, 3 நாள் எங்கள் அப்பா அங்கே இருக்கட்டும், ரூம் பெட்லேயே இருக்கட்டும்னு என் பையன் சொல்லிட்டான். 3 நாள் கழித்து அவள் டாக்டரோட மருமகன் தான் இந்த எலும்பு புண்டு சம்மந்தப்பட்ட பார்க்கக்கூடிய. 3 நாள் கழித்து டாக்டர் சார் வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா வலி இல்லாமல் எனக்கு எதுவும் செய்யுங்க ஐயா, நான் வலி தாங்கிக்கிட மாட்டேன். அவங்க உடனே 3 நாள் கழித்து ஒரு சாயந்தரம் 6:30 மணி இருக்கும், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து என்னை கொண்டு பெட்டில் ரூமில் ஆப்ரேஷன் ரூமில் சேர்த்து எனக்கு மயக்க மருந்து ஊசி போட்டு உடனே என் காலை கீறி ரத்தம் சலம் எல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து மருந்து வச்சு ஒரு வாரம் இருக்க வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க வீட்டுக்கு. புளியங்குடிக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் போங்க ஐயா, இன்னும் ஒரு பிறப்பில் இல்லை, வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து மருந்து வச்சு கட்டிக்கங்க அப்படின்னு மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்து என்னை அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனேன் ஐயா. வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் நல்லா இருந்தேன். 4 நாள் கழித்து எனக்கு ஒரு நைட்டு 1 மணி இருக்கும், மூச்சு திணறல் வந்துருச்சு. மூச்சு திணறல் வரவும் என்னால் தூக்கம் வரல, இருக்க முடியலை. அந்த அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என் மிஸ்ஸஸ்ன்னு உசுப்பி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன். உடனே மறுநாள் காலையில் என் மிஸ்ஸஸ்ஸு சுலைமான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி இருக்குது சார் சொன்ன உடனே அவர் உடனே நீங்கள் கொண்டு வாங்க சார், கொண்டு வாங்கம்மா அப்படின்ட்டாரு. மறுநாள் காலையில் கார் பிடிச்சி உடனே போனேன். அந்த சார் உடனே எல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்நேரம் இந்த சுடிப்பை நிப்பாட்டினாங்க, ஊசியை போட்டு நிப்பாட்டின உடனே நீங்கள் இப்போ இறுதி டெஸ்ட்டுக்கு போங்கம்மா, சீட்டு தரோம்னா உடனே அவங்க வேலையை அனுப்பி பக்கத்தில் தென்காசியில் உள்ள அந்த சென்டருக்கு அனுப்புனாங்க. அங்கே போனேன்.
அங்கே போன உடனே என்ன எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு மேடம் டெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுங்க ஐயா அப்படின்னுச்சு. யூரின் எனக்கு வரவே இல்லை. சரி நீங்கள் பண்ணுனா பண்ணுன்னு ரிப்போர்ட் கொடுப்பேன், இல்லைன்னா பண்ணலைன்னு எழுதிடுவையா அப்படின்னாங்க. சரிம்மா உண்டானபடி எழுதுங்கன்னு அவங்க யூரின் இருக்கலை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் வேணுதா அதே சுலைமான் சார்கிட்ட போனேன். அவங்க போன உடனே ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு யூரினில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு யூரினில் அடப்பு இருக்குது, அதனால் நீங்கள் இதை இம்மிடியேட்லியாக நீங்கள் பாளையங்கோட்டை சிவா கிளினிக்கு போங்க, உங்களுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, இதயத்தில் பிரச்சனை இருக்குது, அவங்க தான் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். நாங்கள் முடியும்னா நாங்களே செஞ்சிடுவோம் ஐயான்ட்டு அதுக்குண்டான ஃபஸ்ட் எய்ட் பண்ணி எனக்கு யூரினில் டீப்பு போட்டு விட்டு உடனே காரை மாற்றி பாளையங்கோட்டை வர வச்சுட்டாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி இம்மிடியேட்லி அங்கே சொல்லுதோம், உங்களை ஏற்றுக்கிடுவாங்க, வேறு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு உடனே நான் இங்கே வந்தேன், பாளையங்கோட்டை வந்தேன். வந்து சார் பேரை சொன்னேன். உடனே ஹாஸ்பிட்டலில் உடனே எனக்கு ஃபஸ்ட் எய்டு இது முதல் உதவி பண்ணி பெற்று அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி இங்கேயும் டெஸ்ட் பண்ணாங்க. இங்கே அந்த சார் சொன்ன ரிப்போர்ட் பூரா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பூரா இருக்குது சார், இருங்க உங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் டேட்டு கொடுத்துருவோம், டேட்டை வாங்கிட்டு இங்கே போயிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு உடனே இங்கே வந்துட்டு சார் வந்து பெட்டு அட்மிட் பண்ணி ஒரு நாள் இருக்க வச்சாங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு ஆப்ரேஷன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் ஆப்ரேஷன் ரூமுக்கு கொண்டு போய் ஊசி போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆப்ரேஷன் எப்படி தான் பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சும்மா இருந்துக்கிறது மாதிரி தான் இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ரூமில் கொண்டு சேர்த்தாங்க. மறுநாள் காலையில் நான் முழித்து பார்த்தேன், எனக்கு இருதயத்தில் ஆப்ரேஷன் இருந்தது. உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிய நல்லா இருக்கிய அப்படின்னு என் மிஸ்ஸஸ்ஸு என் பையன் எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சு என்னங்க ஏசி வார்டில் கொண்டாந்து இப்போ சேர்த்து நான் நல்ல முறையில் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்க ஊழியர்களும் நல்ல ஹெல்ப்பு, உண்மையிலே அவங்கள மறக்க முடியாது. டாக்டர் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே வேலை பார்க்க ஊழியர்களும் நல்லா ஹெல்ப் பண்ணி வேண்டிய உதவிகளை செஞ்சு என்னை நல்ல முறையில் வச்சு இப்போ என்னை பேட்டி எடுக்காங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் சிவா கிளினிக்கை நான் மறக்க மாட்டேன். இங்கே இருக்க ஊழியர்களுக்கும் உயிர் உள்ள வரைக்கும் நன்றி கடனை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் இந்த எல்லா மக்களும் எங்கே இருந்தாலும் ஆண்டவனுடைய குருவில் நல்லா இருக்கணும்.